உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. ஆளுநர் அதிகாரம், குடியரசுத் தலைவர் அதிகாரம். தீர்ப்பு இன்னைக்கு சொன்னது தீர்ப்பு இல்லை, பிரசிடென்ட்டுக்கான ஆலோசனை. அந்த பழைய தீர்ப்பை நீர்த்து போக வச்சுட்டாங்கன்றதான் உண்மை. பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் காலக்கெடு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நாங்கள் அது பாம்பும் சாகக்கூடாது, தடியும் உடையக்கூடாதுன்ற ரீதியில் ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க. கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஆதரவாக அல்லது மாநில அதிகாரங்கள் சுயாட்சியை வலுப்படுத்துகிற விஷயமாவோ இது எதுவுமே இல்லைன்றதான் உண்மை. ஆக்சுவலாக இனிமேல் ரவி தன்னோட ஆட்டத்தை தொடர்ந்து விளையாடுவார். திமுக வழக்கறிஞர்கள் இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றிங்கிற மாதிரி தானே. சும்மா அதெல்லாம் வெற்றி கிடையாதுங்க. இதெல்லாம் இது வெற்றியே கிடையாது. உங்களுக்கு என்னைக்கு காலக்கெடு நிர்ணயிக்கலையோ அன்னைக்கு நீங்க ஒழுங்கா வேலை செய்ய மாட்டீங்க, எல்லாரையும் பழி வாங்குவீங்க, அரசியல் இதுதான் நீங்க செயல்படுவீங்க. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. ஆளுநர் அதிகாரம், குடியரசுத் தலைவர் அதிகாரம். எப்படி பார்க்குறீங்க? உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்புன்னு சொல்கிறதோட இது பிரசிடென்ட் ஒரு 14 கேள்விகள் கேட்டாங்க. கடந்த ஏப்ரலில் பர்திவாலா இந்த மகாதேவன் நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதாவது இந்த கவர்னர், தமிழ்நாடு கவர்னர் பல மசோதாக்களை பெண்டிங் வச்சுருந்தார். அது மாதிரி நீண்ட காலமாக பெண்டிங் வச்சுருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க. அப்போ ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அதில் என்ன தீர்ப்புன்னா நீண்ட காலமாக நீங்கள் மசோதாலாம் வச்சுக்க முடியாது, அதுக்கு ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாத கால அவகாசம் கொடுத்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, கவர்னர் பெண்டிங்காக வச்சுருக்கிற எல்லா மசோதாவையும் அவங்களே சிறப்பு அதிகாரத்தின் மூலமாக பாஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, கவர்னர் நீண்ட காலமாக வச்சுருந்தாருன்னா அதை அனுமதிச்சாமல் அப்ரூவ் பண்ண மாதிரி தான் அர்த்தம்னு ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. அந்த தீர்ப்பு அதில் ஜனாதிபதிக்கும் ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டது. ஏன்னா கவர்னர் அங்கேயே அனுப்புகிறார் மசோதாவை. அந்த காலகட்டத்தில் தான் என்ன ஆச்சுன்னா, இப்போது பிரசிடென்ட்டுக்கு எப்படி காலக்கெடு நிர்ணயிக்கலாம், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோடி தானாக மசோதாவை பாஸ் பண்ணலாம், அது கவர்னரோட அதிகாரத்தில் நுழையிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணாங்க, பிரசிடென்ட் ஒரு 14 கேள்விகள் கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டை. இதுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கன்ட்டு. தீர்ப்பு இன்றைக்கி சொன்னது தீர்ப்பு இல்லை, பிரசிடென்ட்டுக்கான ஆலோசனை. அதில் அதை என்ன சொல்லியிருக்கு, அந்த ஏப்ரலில் கொடுத்த தீர்ப்பு அப்படியே தான் இருக்குது. அதில் ஒரு இதை மட்டும் அரசியல் சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது, அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த தீர்ப்போட அந்த சாராம்சத்தையே உடைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு நீர்த்து போக வச்சுட்டாங்க. அந்த பழைய தீர்ப்பை நீர்த்து போக வச்சுட்டாங்கன்றதான் உண்மை. ஏன்னா இவங்க சொல்கிறாங்க, இப்போ இன்னைக்கு கொடுத்த அட்வைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்னருக்கு 3 விதமான வழிகள் தான் இருக்குது. அரசியல் சட்டம் 200, 201 என்னென்னா, ஒன்று மசோதா வந்ததுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஒன்று அதை அப்ரூவ் பண்ணணும், இல்லை திருப்பி அனுப்பணும், இல்லை ஜனாதிபதிக்கு அனுப்பணும். அதை கிடப்பில் போட்டு வைக்க முடியாது, இன்டெஃபரண்ட்டாக வைக்க முடியாது. அப்படி தான் இன்றைக்கி சொல்கிறாங்க. கிடப்பில் போட்டு வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடப்பில் போட்டு நிற்க வச்சா அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு விரோதமானது. கவர்னர் அமைச்சரவை ஆலோசனைப்படி தான் செயல்படணும், கவர்னர் சட்டமன்ற தீர்மானப்படி தான் செயல்படணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரே மாநிலத்தில் 2 அதிகார மையம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டாட்சி தத்துவத்துக்கு விரோதமானது நீங்கள் மசோதாவை கிடப்பில் போட்டிங்கன்னா அப்படின்லாம் சொல்கிறாங்க. கிடப்பில் போடக்கூடாது, நீங்கள் பண்ணணும், உடனே பாஸ் பண்ணணும் அப்படின்னா உடனே நீங்கள் பாஸ் பண்ணணும். அப்படி சொன்னவங்க காலக்கெடு நிர்ணயிச்சதை ரத்து பண்ணிட்டாங்க, அரசமைப்புக்கு விரோதமானதுன்றாங்க. அப்போது நீங்கள் இந்த கவர்னர் என்ன பண்ணுவார், அப்போ கிடப்பில் வைப்பார். ஏன்னா அவருக்கு ஒரு காலக்கெடு கிடையாது. நீங்கள் கிடப்பில் வைக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் கிடப்பில் வைப்பார். ஏன்னா அவர் காலக்கெடு இல்லைன்னு சொன்ன பிறகு அவர் கிடப்பில் வைக்க மாட்டார்னு எப்படி சொல்ல முடியும்? வைக்க மாட்டார்னு ஒரு காலக்கெடு நிர்ணயித்தா கிடப்பில் வைக்க மாட்டார். அவருக்கு காலக்கெடு நிர்ணயிக்காமல் அவர் கிடப்பில் வைக்கக்கூடாதுன்னு மட்டும் அட்வைஸ் பண்ணிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற இந்த கவர்னர்லாம் ஒழுங்காக அரசியல் சட்ட உணர்வுப்படி தான் செயல்படுறாங்களா? அதில் சொன்ன உணர்வுப்படி தான் செயல்படுறாங்களா? அந்த கூட்டாட்சி தத்துவத்தோட அந்த சொல்கிற அந்த ஸ்பிரிட்டோடு தான் செயல்படுறாங்களா? அவங்க மத்திய அரசு, மாநில அரசை கவர்னர் மூலமாக ப்ரெஷர் பண்ணுறாங்க. அதுக்கேற்றபடி இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இவங்க இன்றைக்கி சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, இன்றைக்கி சொன்ன ஆலோசனை இருக்குல்ல, இதெல்லாம் முன்பு சொன்ன தீர்ப்பை அப்படியே அடி வாங்கிடுச்சு. அது அடி வாங்கி அதை பின்னுக்கு தள்ளி ஸ்டேட்டஸ் கோ ஆன்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ நிலைமை அந்த நிலைமை கொண்டு போயிடுச்சு. அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, ரொம்ப நாள் நீங்கள் நீண்ட காலம் நீங்கள் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லுது. அது கோர்ட்டுக்கு ஏற்கனவே வந்துன்னு இருக்கா, போயின்னு தானே இருக்காங்க. புதுசாக என்ன சொல்கிறீங்க, காலக்கெடு நிர்ணயிக்காத இருக்கிற எந்த விஷயமும் சரியாக வராது. அப்போ காலக்கெடு நிர்ணயிக்க மாட்டேன்னா அவன் இன்டெபெண்டண்டாக வச்சுக்க தான் செய்வான். அவன் அரசியல் சட்ட அடிப்படையில் பதவியில் இருக்கிற கவர்னரோ பிரசிடென்ட்டோ யார் அவங்களாம் மத்திய அரசால் நியமிக்கப்படுறவங்க தானே, மத்திய அரசு சொல்கிற வேலையை செய்கிறவங்க தானே. அவங்களுக்கு சுதந்திரமாக இருக்கா? ஒரு மசோதா நீங்கள் பிரசிடென்ட்டுக்கு அமிச்சிங்கன்னா அவர் பிரசிடென்ட் அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறாரு, சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதை ஓகே சொல்லுங்கன்னு சொல்லுது, அது ஓகே சொல்கிறாரு அவர்.
பிரதமர் பிரசிடென்ட் அலுவலகத்தில் ஏதோ லீகல் விங் அதை வேணால் ஒரு பார்க்கலாமே தவிர மற்றபடி அந்த கவர்மெண்ட் சொல்கிறதான அவர் கேட்குறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கிடப்பில் வைக்கிறதுக்கு காலக்கெடுவே கிடையாது அப்படின்னா கிடப்பில் வைக்க தான் செய்வாங்க. காலக்கெடு நிர்ணயித்தது வந்து பழைய ஏப்ரல் ஜட்ஜ்மெண்ட்டில் காலக்கெடு நிர்ணயித்தாங்க. அது தேவையாக இருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் காலக்கெடு எடுத்துட்டீங்க, கிடப்பில் வைக்கக்கூடாது, நீங்கள் உடனே பாஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அது எப்படி காலக்கெடு எடுத்த பிறகு அவங்க கிடப்பில் போடாது இருப்பாங்களா? அவங்க தான் அரசியல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச விஷயம் தானே, கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்கள் பழைய விஷயத்தெல்லாம் மறுபடியும் சொல்கிறீங்க. கூட்டாட்சி தத்துவத்துக்கு வந்து சரியாக வராது, அமைச்சரவைக்கும் சட்டமன்றத்துக்கும் தான் வந்து அதிகாரம் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். நீங்கள் என்ன பூஜா சொல்கிறது? 2 அதிகார மையம் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட்டோட அட்வைசரி ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்து ஒரு இன்னும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு வலுப்படுத்துறதுக்கு பதிலாக இன்னும் அதை பலகீனப்படுத்துகிற மாதிரியான பழைய தீர்ப்பு இருக்குல்ல, அதை இன்னும் ஓரங்கட்டுற மாதிரியான ஒரு நிலைக்கும் அது கொண்டு போயிட்டுன்றதான் உண்மை. திருப்பி பழைய விஷயத்துக்கே நம்ம போயிட்டோம். இனிமேலும் ரவி தொடர்ந்து மசோதா ஊற போடுவார், கேட்டால் என்ன சொல்வார், இல்லை ஜனாதிபதிக்கு அமுச்சு விடுவார். இவர் ஊற போடாமல் என்ன பண்ணுவார், பேசாமல் ஜனாதிபதிக்கு அமுச்சு விடுவார். ஜனாதிபதி என்ன பண்ணுவார், வாங்கி ஊற போட்டுருப்பார். அவருக்கு தான் காலக்கெடுவே கிடையாது. அவருக்கு காலக்கெடுவே கிடையாது, ஊற போட்டு இருப்பார். முந்தி நீட் மசோதாவை எடப்பாடி இருந்தபோது 21 மாதம் கழிச்சு தான் அமிச்சாங்க. இப்போ பல மசோதா ஊறின்னு இருக்குது, நீட் மசோதாவும் ஊறின்னு இருக்கு இப்போது ஜனாதிபதிட்ட. அது தவிர கலைஞர் கருணாநிதி பேரில் பல்கலைக்கழகம் ஒன்று போட்டாங்க, ஆரம்பிக்கிறதுன்னு முடிவு பண்ணி மசோதா அமிச்சாங்க, அதுவும் ஜனாதிபதிட்ட போய் ஊறின்னு இருக்கு. அப்போ ஜனாதிபதி எல்லாத்தையும் ஊற வச்சாருன்னா அதுக்கு என்ன, அவர் ஒரு வருஷம் கழிச்சு இப்போ 2 வருஷம் கழிச்சு திருப்பி அனுப்புவார். அவர் ஏன் திருப்பி அனுப்புகிறாரு, என்ன காரணத்தான் திருப்பி அனுப்புகிறாரு, அது என்ன பயனுள்ளதா, எல்லாமே அரசியல். அதனால் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு பதிலாக ஏற்கனவே இருக்கிற பீட் அண்ட் ட்ராக்னு சொல்லுவாங்க, நடந்த பாதையிலேயே மீண்டும் நடந்து போய் அதே விஷயங்கள் அதே பழைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. நம்ம அரசியல் சட்டம் வந்து கவர்னருக்கு எந்த விதமான சிறப்பு அதிகாரத்தையும் கொடுக்கவே இல்லை, தனி அதிகாரத்தையும் கொடுக்கவே இல்லை. அதை இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, அரசியல் சட்டமே சொல்லுது. அம்பேத்கரே அரசியல் நிர்ணய சபையில் பேசும்போது கவர்னருக்கு எந்த விதமான கான்ஸ்டியூஷன் எந்த விதமான அதிகாரமும் கொடுக்கல, அவருக்கு சில டிஸ்கிரிஷனரி பவர் கொடுத்துருக்கே தவிர அவருக்கு அரசியல் சட்ட அடிப்படையில் எந்த விதமான அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, அம்பேத்கர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றுக்கொன்று இணைந்து செயல்பட வேண்டிய அரசு, மத்திய அரசுக்கு கீழே மாநில அரசு கிடையாது, மத்திய அரசுக்கு சமமாக தான் மாநில அரசுக்கு இருக்குது. ரெண்டுத்துக்குமே அதிகாரங்கள், அரசியல் சட்டத்தை ஏற்ற அதிகாரம் இருக்குது, அவங்கவுங்க ஏரியாக்குள்ளே அவங்க சட்டம் ஏற்றுறதுக்கு அதிகாரம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு மத்திய அரசுக்கு கீழ்ப்படிஞ்சவங்க கிடையாது மாநில அரசு அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கார் அம்பேத்கர். அப்படிலாம் இருக்கும்போது மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை அங்கே மத்திய அரசால் அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆள் வந்து ஒரு கவர்னர் வந்து உட்காந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுறது, தாமதிக்கிறது. என்ன சொன்னார் இந்த ரவி, கிடப்பில் போட்டால் ரிஜெக்ட் பண்ண மாதிரின்னு சொன்னார். இப்போ இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, கிடப்பில் போட முடியாது, ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே, குறிப்பிட்ட இல்லை, நீங்கள் விரைவாக எவ்வளோ விரைவாக பாஸ் பண்ண முடியும் அவ்வளோ விரைவாக பாஸ் பண்ணணும், இல்லாட்டி இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு விரோதமானதுன்னார். இப்படி சொன்னால் கேட்பாங்களா அவங்க? நீங்கள் ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணால் பரவாயில்ல. சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கி அதை ஒத்துக்கல, நேரம் ஃபிக்ஸ் பண்ணுறத. பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் காலக்கெடு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நாங்கள் பழைய கதை தான் மறுபடியும், இது ஒன்றும் பெரிய இது இல்லை. அது பாம்பும் சாகக்கூடாது, தடியும் உடையக்கூடாதுன்ற ரீதியில் ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க பிரசிடென்ட்டுக்கு. இது வந்து நிலைமையை வந்து பழைய நிலைமை கொண்டு போயிடுச்சு. இனிமேல் ரவி தன்னோட ஆட்டத்தை தொடர்ந்து விளையாடுவார். இப்போ இந்த 3 சட்ட விதிகள் இதெல்லாமே ஆளுநருக்கு ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏற்கனவே இருக்குதானே, ஏற்கனவே 200-201 இருக்குதானே. ஒன்று அவர் அக்செப்ட் பண்ணணும், இல்லை திருப்பி அனுப்பணும். திருப்பி அனுப்பிச்சா திருப்பி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிச்சா அவர் அப்ரூவ் பண்ணணும். அதனால் திருப்பி அனுப்புறது டிலே பண்ணி வச்சுருந்தாங்க. 3வது பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறது, ரொம்ப மிஞ்சி போனால் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சா அங்கே ஊற போட்டுருவாங்க. இந்த 3 வழி ஏற்கனவே இருக்கிறதா. அவர் 4வது ஒரு வழி என்ன சொன்னார்னா, கிடப்பில் போட்டிருந்தால் அது ரிஜெக்ட் பண்ண மாதிரி அர்த்தம்னார். அந்த 4வது வழி எதுவும் கிடையாது, 3 வழி தான் இருக்குதுன்னு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. அந்த 3 வழியுமே அதுக்கான காலக்கெடு இல்லாட்டி அது உபயோகம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா அரசியல் சட்டத்திலே ஆஸ்டோன் ஆஸ்ன்னு சொன்னதுனால தான் இவங்க இழுத்தடிக்கிறாங்க, இப்படிலாம் விளையாடுறாங்க கவர்னர்ஸை. இவங்க ஒரு காலக்கெடு ஃபிக்ஸ் பண்ணாங்க தைரியமாக சென்ற ஏப்ரல் ஜட்ஜ்மெண்ட்டில். அதை இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லி அதை சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு. அதனால் இன்றைக்கி வந்த இந்த அட்வைசரி இருக்குல்ல, இந்த ஆலோசனைகள், கவர்னர் பிரசிடென்ட் கேட்ட கேள்விகளுக்கு பதில், இது வந்து நிலைமையை வந்து பழைய நிலைமைக்கே கொண்டு போயிடுச்சு. இது எந்த விதமான கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஆதரவாக அல்லது மாநில அதிகாரங்கள் சுயாட்சியை வலுப்படுத்துகிற விஷயமாவோ இது எதுவுமே இல்லைன்றதான் உண்மை. ஆக்சுவலாக இப்போ இந்த குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்றம் நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே சார், இது எப்படி? இல்லை, அதாவது எந்த விஷயத்தை ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா, இப்போ இவர் 14 கேள்வி எழுப்பினாங்க, அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க, அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பதில் சொல்லியிருக்காங்க. அந்த பதில் மறுபடியும் வந்து பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் அவங்க ஏற்கனவே என்ன செஞ்சுருந்தாங்களோ அதை செய்கிறதுக்கு வசதியாக தான் இருக்குது. ஏற்கனவே டிலே பண்ணியிருந்தாங்கல்ல, அதுக்கு வசதியாக தான் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு கடிவாளம் போடுற மாதிரி எதுவுமே இல்லை அங்கே. ஆக்சுவலாக கடிவாளம் போட முடியாதுன்றாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் கேஸ் போடுங்க, வேணா டிலே ஆனால் கேஸ் போடுங்கன்றாங்க.
ஸோ பாயிண்ட் அது இல்லை. இப்போ உச்சநீதிமன்றத்தை சென்ற ஏப்ரலில் வந்த தீர்ப்பில் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, காலக்கெடு நிர்ணயித்து ஏற்கனவே ரொம்ப டிலே ஆன 10 மசோதாவை அவங்களே பாஸ் பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டே பாஸ் பண்ணாங்க. இப்போ அந்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்போ கண்டிப்பாக இவங்க போவாங்க, உச்சநீதிமன்றம் போவாங்க. இன்னைக்கு பிரசிடென்ட்டுக்கு சொன்ன ஆலோசனைகளுக்கும் அந்த கேஸுக்கும் வந்து நேரடியான தொடர்பு இல்லை. ஆனால் அந்த கேஸுக்கு ரிவ்யூ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த கேஸில் ரிவ்யூ போனாங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு 5 பெஞ்சு கொண்ட ஒரு போடுங்க, அரசியல் சட்ட அமர்வு போடுங்க, போட்டு விசாரிங்கன்னு கூட சொல்லலாம். அப்போது அந்த பழைய தீர்ப்பும் என்னாகுன்னு சொல்ல முடியாது. எதிர்காலத்தில் ஏப்ரலில் கொடுத்த தீர்ப்பும் அந்த காலக்கெடு நிர்ணயிச்சு இன்றைக்கி அடிச்சிட்டாங்க போட்டு. அதே மாதிரி அந்த 10 மசோதாவை பாஸ் பண்ணாங்க, அதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா, அந்த விஷயத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கு அப்பீல் போனாங்கன்னா, ரிவ்யூக்கு போனாங்கன்னா அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதுக்கு என்ன மாதிரி தீர்ப்பு வரும் எதிர்காலத்துன்னு தெரியாது. மொத்தத்தில் எதுவுமே வந்து நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. கூட்டாட்சி தத்துவத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரியும், அரசியல் சட்ட அடிப்படையில் அந்த உணர்வில் வந்து இந்த கவர்னரோ ஜனாதிபதியோ செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும், இல்லை ஜனநாயக உணர்வோடு செயல்படுற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும், இல்லை எதிர்க்கட்சி அரசாங்கத்தை மதிக்கிற மாதிரியான உணர்வு இருக்கிற மாதிரியோ, இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை மதிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிற மாதிரியும் எந்த மாதிரியான ஒரு விஷயமுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஆக்சுவலாக அந்த மாதிரியான ஒரு ஆலோசனைகளை தான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு என்பது என்னுடைய கருத்து. இப்போ இந்த ஸ்டாலின் அவர்கள் ஏப்ரலுடைய தீர்ப்பு மிகப்பெரிய வெற்றியா சொன்னார். இன்னைக்கு வந்து பின்னடைவு, இன்னைக்கு இது பின்னடைவு, இது பெரிய பின்னடைவு, பெரிய பின்னடைவு. இதை வந்து சில பேர் வெற்றின்னு கொண்டாடலாம் இல்லைதான் சொல்லியிருக்காங்களே, 3 வழி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 வழிலாம் ஏற்கனவே இருக்கிறது தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு என்னைக்கு காலக்கெடு நிர்ணயிக்கலையோ அன்றைக்கி நீங்கள் வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டீங்க, எல்லாரையும் பழி வாங்குவீங்க, அரசியல் தான் நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுக்கு காலக்கெடு பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் கவர்னராக இருந்தாலும் ஒரு காலக்கெடு இல்லாமல் ஒரு விஷயத்தை வேலை செய்கிறாங்கன்னா அது வந்து அவங்க இஷ்டத்துக்கு டிஸ்கிரிமினேஷன் பண்ணி வேலை செஞ்சாங்கன்னா அதில் அரசியல் விளையாடும். அந்த அரசியல் விளையாட்டுக்கு இடம் கொடுக்குற மாதிரியாக தான் இன்றைக்கி நடந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பின்னடைவு தான், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதை வந்து வழவழா குழவழா இல்லை, அதை அப்படி சொல்லியிருக்கு இப்படி சொல்லியிருக்கலாம், என்ன வேணால் சொல்லலாம். என்ன சொன்னாலுமே பழைய நிலைமை என்ன இருந்ததோ அதுதான் தொடரப்போகுதுன்றது உண்மை. ஆனால் அந்த திமுக வழக்கறிஞர்கள் இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றிங்கிற மாதிரி தானே. சும்மா அதெல்லாம் வெற்றி கிடையாதுங்க, இதெல்லாம் இது வெற்றியே கிடையாது. திமுகவெலாம் சொல்லிக்கலாமே தவிர இது வெற்றி கிடையாது. ஸ்டேட்டஸ்கோ ஆன்டின்னு நான் சொன்னேன்ல, இப்போ இருக்கிற நிலைமைக்கு முன்பு என்ன நிலை இருந்தோ அந்த நிலைக்கு போயிட்டு தரோம். இப்போ இந்த இங்கேயும் தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆரில் பெரிய குளறுபடி நடக்கிற மாதிரி சொல்கிறாங்களே சார். இல்லை குளறுபடிகள் பாட்னா பீகார்லேயே நடந்தது, இல்லை அங்கேயும் நடந்தது இங்கேயும் நடக்குது. இந்த ஷார்ட் டைமில் இதெல்லாம் பண்ண முடியாது ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் வந்து இந்த எல்லாருமே எதிர்கட்சிகள்லாம் வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. அவங்க நிறுத்துகிற மாதிரி தெரியல, அவங்க வந்து இதை தொடர்ந்து பண்ணுவாங்க போட்டு. செத்தவங்களை நீக்கிறதோ இல்லை வீடு மாற்றி போகிறவங்களை நீக்கிறதோ பிரச்சனை இல்லை, நியாயமான வாக்காளரை நீக்கக்கூடாது இல்லை, அதுதான் பிரச்சனை. ஆனால் இவங்க பண்ணுற வேகத்தை பார்த்தா அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. ஆக்சுவலாக பீகாரில் கிட்டத்தட்ட 41 லட்சம் பேரை கடைசியாக ஃபைனலாக நீக்கினாங்க. அதுக்கான லிஸ்ட்டு கேட்டால் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கவே இல்லை, சுப்ரீம் கோர்ட் கேட்டது கொடுக்கவே இல்லை. ஸோ பல இடத்துல ராகுல் காந்தி சொல்லிட்டார், எப்படி ஹரியானாவில் வாக்காளர் பட்டியல் எப்படி இருந்தது, அப்புறம் வந்து கர்நாடகாவில் எப்படி இருந்தது, பல இடங்களில் எப்படி இருந்தது வாக்காளர் பட்டியல்னு சொல்லிட்டார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க எஸ்ஐஆர் நிறுத்துகிற மாதிரி இல்லை. இன்றைக்கி என்ன தகவல் வந்திருக்குன்னா, பீகாரில் பல மாவட்டங்களில் நீக்கினவங்க எண்ணிக்கைக்கும் பாஜக வெற்றி பெற்ற எண்ணிக்கைக்கும் பார்க்கும்போது எண்ணிக்கை 50,000 இருந்தால் இவங்க வெற்றி பெற்ற வித்தியாசம் 4,000 5,000 இருக்குது. அப்போ எவ்வளோ பேர் நீக்கியிருக்காங்க பாருங்கள் வின் பண்ணுறதுக்காக. யார் நீக்கப்பட்டவங்க யார், அவங்க என்னன்னு ஒன்றும் தெரியல. பெரிய குளறுபடி பீகார் நடந்திருக்கு, அது முழு விஷயம் இன்னும் வெளில வரல, அது வெளியில் வரணும். அந்த சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அந்த கேஸ்லேயும் சுப்ரீம் கோர்ட் பெரிய ரிலீஃப் கொடுப்பாங்கன்னு தோணலை. எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான கோர்ட்டில் இருந்து தீர்ப்பெல்லாம் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி எப்படி இந்த மசோதா விஷயத்தில் இன்றைக்கி இப்போ எப்படி சொல்லியிருக்காங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி அவங்க நோக்கம் என்னவாக இருக்குன்னா, அதாவது இந்த பக்கமும் 2 அட்வைஸ் சொல்கிறது, அந்த பக்கமும் 2 அட்வைஸ் சொல்கிறது, ரொம்ப ஒரு கெடுபடியான ஒரு ஆர்டர் எதுவும் போடாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான நிலைமையில தான் விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் எஸ்ஐஆர் விஷயத்துலையும் கோர்ட் பெரிய அளவுக்கு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு அவங்க பேசுகிற அளவுக்கு நாங்கள் நிறுத்திடுவோம், முறைகேடு நடந்தால் நிறுத்திடுவோம்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் நிறுத்தவே இல்லை. பீகார் எலெக்ஷனை டிக்ளேர் பண்ண உடனே அது பாட்டுக்கு அவங்க பாட்டு எலெக்ஷன் நடத்திட்டு போயிட்டான். இப்போ கேட்டால் பீகாரில் நல்லா நடத்தினோன்றானுங்க. என்ன நல்லா நடத்தினாங்கன்னு யாருக்கும் தெரியல. வேண்டாதவங்களாம் நீக்கிறது குறுகிய டயத்தில் ஏன் பண்ணுறீங்க? ஏன் 24 எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தானே? ஏன் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பண்ணுறீங்க? அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையா? ஏன் வந்து 10 வருஷ காலம் சும்மா இருந்தீங்க, நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பயும் பண்ணுறீங்க? வெஸ்ட் பெங்காலுக்காக தானே பண்ணுறீங்க. வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் நினைக்கிறத பண்ணணும், அங்கே உங்களுக்கு ஓட்டு போடாதவங்கள நீக்கணும், ஓட்டு போடுறதுக்கு புது குரூப்பை உருவாக்கணும்னு வெஸ்ட் பெங்காலில் நினைக்கிறீங்க. அங்கே பங்களாதேஷ்லேயும் வந்த இந்துக்களுக்கு குடியுரிமையை கொடுத்து வாக்குரிமையை கொடுக்கணும்னு பார்க்குறீங்க, அவங்கள ஓட்டரெல்லாம் மாற்றணும்னு பார்க்குறீங்க. அதை நீங்கள் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் கொண்டுறீங்க நீங்கள். ஆக்சுவலாக ஓகே பண்ணுங்கள். அங்கே இருக்கிற பங்களாதேஷில் இருந்த முஸ்லீம்கள் இருக்காங்க, அவங்களோட வாக்குரிமையை பறிக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் உங்களோட வேலை அதுவே கிடையாது. தேர்தல் கமிஷன் வேலை அது கிடையாது. தேர்தல் கமிஷன் வேலை வேறு, குடியுரிமையை பார்க்குறது தேர்தல் கமிஷன் வேலை இல்லை, வாக்குரிமையை கொடுக்குறது தான் தேர்தல் கமிஷன் வேலை. ஒரு இடத்துல ஒருத்தன் 3 தடவை ஓட்டு போட்டிருக்கானா, 4 தடவை ஓட்டு போட்டிருக்கானா,
அவன்கிட்ட அவன் பர்சனல் ஐடி இருக்கா, அவன் முகவரி ஐடி இருக்கா, அதை பார்த்து நீங்கள் போகணும். குடியுரிமையை பார்க்குறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோமுக்கு தனி ஆக்ட்லாம் இருக்குது, அதுக்கு தனி ரூல்ஸ்லாம் இருக்குது. அதன்படி அவங்க பார்த்துட்டு யார் யாரை நீக்கணுமோ அவங்க நீக்கிட்டு போவாங்க. நீங்கள் எதுக்கு அந்த வேலையை செய்கிறீங்க? பீகாரில் எத்தனை ஊடுருவல்காரர்கள் நீங்கள் நீக்கினீங்க சொல்லுங்கள், பட்டியல் கொடுங்க. ஒன்றுமே கிடையாது இந்த வாட்டி. எல்லாமே இந்த பிரசாந்த் கிஷோர் சொல்கிற மாதிரி தான். 10,000 ரூபா கொடுத்துட்டு இந்த எஸ்ஐஆரில் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு வின் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த எஸ்ஏஆர்ல கூட திமுக தான் களத்துல நிக்கிறாங்க. இப்போ பாஜக எது பண்ணாலும் அதை தடுக்கிறதுக்கான வேலையை திமுக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி சார், எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை அதாவது எஸ்ஐஆரை வந்து எடப்பாடி வந்து பாஜகவோட சேர்ந்து ஆதரிக்கிறார். நான் கேட்குறேன், எஸ்ஐஆர் நீங்கள் ஆதரிக்கிறீங்க, இதில் வந்து உங்கள் அதிமுக காரங்களாம் வேலை செய்கிறாங்களா? ஆதரிக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் ஒரு 10 பேருக்காவது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தரணும்ல. நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தாங்க. நீங்கள் திமுகவை குறை சொல்கிறீங்கல்ல, திமுகவோட ஏஜென்ட்டுகள் போயிட்டு அங்கே பிஎல்ஓட்ட போயிட்டு ஃபார்ம்லாம் வாங்கிக்கிறாங்கன்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்கல்ல, உங்களோட பிஎல்ஏல கீழே என்ன பண்ணுறான்? அவங்கள வேலை செய்ய சொல்லுங்கள், அவங்கள செக் பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் பிஎல்ஓட கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்ய சொல்லுங்கள். அதை விட்டுட்டு வந்து திமுக காரங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் ஆட்கள் என்ன போகலாம்? தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது? பிஎல்ஓட சேர்ந்து கட்சிக்காரங்களும் ஒர்க் பண்ணலாம் தானே சொல்லுது, கட்சிக்கார ஏஜென்ட்டுகளும் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லுது. அப்போ உங்கள் ஆட்கள் எங்கே போனாங்க? ஆனால் உங்கள் ஆட்கள் ஏன் வேலை செய்ய மாட்டேன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்கள் கூட்டணி பலமாக இல்லை, அதனால் தேர்தல் நம்ம வெற்றி வருவோம் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம், அதனால் நம்ம எதுக்கு வேலை செய்யணும்னு பேசாமல் இருக்காங்க. அதான் உண்மை. இப்போ இந்த பிஎல்ஏ கூட அனுப்பல, களத்தில் இல்லைன்னு இல்லை. அதிமுக பிஎல்ஏ களத்தில் இல்லை. இப்போ தான் முகாம்லாம் போட போகிறதா சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் சொல்லி எல்லாமே சொல்லி இப்போ தான் வந்து அவங்க வந்து முகாம் போட போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக காரங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஏன் வேலை செய்யணும், நம்ம ஒழுங்காகவே கூட்டணி அமைக்கலாம், நம்ம வின் பண்ண முடியுமா தெரியாது, நம்ம எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவருக்கு அந்த எஸ்ஐஆர் பற்றின புரிதலே இல்லையா சார் எடப்பாடி பழனிசாமி? அதை பற்றி இப்போ அந்த ஃபாரம் எப்படி இருக்குது, அதுக்கு பின்னாடி அந்த ஃபாரத்தில் வந்து ஒரு 13 டாக்குமெண்ட்டில் எதுக்கு பீகார் திருத்தப்பட்டியல் ஆவணத்தை வந்து கொண்டு வைக்க சொல்கிறாங்க, அதை ஒரு ஆவணமாக கொண்டு வச்சுருக்காங்க. அதன் மூலமாக எப்படி பீகாரிகளை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வாக்காளர்களை சேர்க்க போகிறாங்க, இல்லை நாளைக்கு உத்தரப்பிரதேசம், குஜராத் அங்கே இருக்கிற ஆளுங்களெல்லாம் எப்படி தமிழ்நாட்டில் சேர்க்க போகிறாங்க, இல்லை மற்ற மாநிலங்களில் எப்படி அந்த ஓட்டர்களை கொண்டு போய் வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்களில் சேர்க்க போகிறாங்க, இதெல்லாம் அவருக்கு புரியுதா இல்லையானே நமக்கு தெரியல. அந்த ஃபாரம் ஒரு சராசரி மனுஷன் அந்த ஃபாரத்தை கொடுத்தா அது ஃபில்அப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். சிட்டியில் இருக்கிறவங்களே கம்ப்யூட்டரை பார்த்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு 2002, 2005 டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு கல்ராய் ஹில்ஸ்லையோ, கொல்லி ஹில்ஸ்லையோ, ஒரு கொடைக்கானல்லையோ, ஒரு ஊட்டிலையோ, ஒரு மூலையில் இருக்கிற சாதாரண மலைவாழ் மக்கள் அவன் என்ன சார் பண்ணுவான்? ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கே அவன் வந்து 40 கிலோமீட்டர் கீழே இறங்கி வரணும் சார். அவன் எங்கே போய் கம்ப்யூட்டரை பார்த்து 2002 அவன் பேர் இருந்தான்னு எங்கே போய் பார்ப்பான்? பிஎல் ஓட்டை கேட்டால் பிஎல் வாங்க முதல்ல மலை மேலே ஏறி போய் ஃபார்ம் கொடுக்கணும். அவர் கொடுப்பாரா இல்லைன்னு தெரியாது. கொடுத்தா அவர் 2002, 2005 பட்டியல் அவர் பேர் இருக்கா இல்லைன்னு பார்த்து சொல்லணும். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நடைமுறை சிக்கல்கள் நிறையா இருக்குது அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுலையே. நல்லா படித்தவனுக்கு அது குழப்பமாக இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது எடப்பாடிக்கு அதை பற்றின விவரங்கள் யாராவது சொல்கிறாங்களா இல்லையானே தெரியல. அவர் என்ன நினைக்கிறாரு, எல்லாம் பாஜக பார்த்துக்குன்னு நினைக்கிறாரு. இப்போ அதுதான் அவருடைய எண்ணமா சார்? இப்போ இந்த மெட்ரோ ரயில் விவகாரத்தை கூட கோவைக்கு மதுரைக்கு மெட்ரோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதில் கூட திமுக வந்து சரியாக டேட்டாஸ் கொடுக்கல அப்படின்னு அதிமுக பேசுகிறாங்க. அதிமுகவோட தனித்தன்மை இழந்துட்டாரு. அதிமுக பேசுறது இல்லை. அதிமுகவுக்கு வந்து ஒரு அதை பற்றி ஐடியாவே இல்லை. அவங்க ஆட்சியில் தான் அந்த கோயம்புத்தூருக்கெல்லாம் மெட்ரோ ஆரம்பித்தாங்க. திமுக ஆட்சியில் தான் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் டிபிஆர்லாம் அனுப்பிச்சாங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, 15 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஊராக இருக்குது அப்படின்னா அதோட குறைவான மக்கள் தொகை கொண்ட ஊருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க. சூரத்துக்கு, இந்தூருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க. இந்தூரில் இன்றைக்கி பேட்டர்னேஜாக அதுக்கு ஆளே கிடையாது. இந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அதில் 3000 பேர் தான் பயணம் பண்ணுறாங்க அந்த மெட்ரோவில். அப்போ அது எவ்வளோ நஷ்டத்தில் ஓடும் பார்த்துக்கோங்க. ஸோ அது பாயிண்ட் என்னன்னா அது இல்லை. பாயிண்ட் என்னென்னா வந்து 2011 சென்சஸில் 15 லட்சம் மக்கள் தொகை இருக்கலாம் மதுரைக்கும் கோவைக்கும். ஆனால் இந்த 10, 15, 16 வருஷத்தில் 20 லட்சத்தை தாண்டி இருக்கும். அதை கணக்கில் எடுத்துக்காமல் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, இல்லை அதுக்கு வேறு விதமான போக்குவரத்து ஏற்பாடுகள் பண்ணணும், இன்டகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். அதில் வந்து இந்த மாதிரி இந்த பஸ்ஸுக்கு தனி லேன்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அங்கே இதை குறைக்கலாம். இங்கே மெட்ரோ மாதிரி விஷயங்கள் அங்கே வந்து மக்கள் வந்து அதை வந்து அவ்வளோ தூரம் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க, நஷ்டத்தில் ஓடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதை விட நஷ்டமான ஊரில் ஆக்ரா போன்ற சின்ன ஊர்களில், இந்தூர் போன்ற சின்ன ஊர்களில், கான்பூர் போன்ற ஊர்களெலாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்போ மதுரையும் கோவையும் என்ன பாவம் பண்ணிட்டு ஆக்சுவலாக எல்லாத்தையும் அனுப்பிச்சாச்சு சார். இவங்க வந்து சும்மா, அதாவது நேற்று பிரதமர் வரும்போது இந்த செய்தி வெளியானதுனால அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏதோ பர்டிகுலர்ஸ் கேட்டிருக்காங்க, பர்டிகுலர்ஸ் தான் கேட்கல, அவங்க ரிஜெக்டே பண்ணிட்டானுங்க. நயினார் இன்னைக்கு சொல்கிறாரு சார், ஜூன் 26 வந்துடும் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வராதுங்க. இன்றைக்கி வந்து திமுக கூட்டணி கட்சிகள்லாம் போராட்டம் பண்ணுறதுனால ஏதோ சொல்கிறாங்க. நேற்று வந்து மறுபடியும் மனு கொடுத்துருக்காரு எடப்பாடி. அதனால் மறுபடியும் மீண்டும் கன்சிடர் பண்ணுறாங்களா தெரியாது. பாயிண்ட் என்னென்னா வந்து ரிஜெக்ட் பண்ணது தான். மறுபடியும் வந்து இவங்க ப்ரெஷர் பண்ணால் கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க நோக்கம் என்ன,
தமிழ்நாட்டுக்கு எதுவும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவாக இருக்காங்க. அதில் அதோட ஒரு பகுதி தான் இந்த மெட்ரோ ரிஜெக்ட் பண்ணதுமே. ஃபண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது, சமக்கிர சிர்ஷாவில் ஃபண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது, பல விஷயங்களில் வந்து மகாத்மா காந்தியில் இப்போ ஃபண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்களில் ஃபண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. அவங்க இத்தனைக்கும் தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே 11.19% growth ரேட் இருக்குது, வளர்ச்சி. ஆனால் அப்படி வளர்ச்சி இருந்து கூட இதை வந்து நீங்கள் ஒதுக்குறீங்க. ஆக்சுவலாக பல விஷயங்களில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறதா மத்திய அரசே புள்ளி வரும் சொல்லுது. அப்படி இருந்தும் தமிழ்நாடை ஒதுக்குறீங்க நீங்கள். அப்போது இப்போ மாற்றாந்தாய மனப்பான்மையோடு நீங்கள் தமிழ்நாட்டை அணுகிறீங்கன்னு தான் பார்க்கணும். நீங்கள் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கிடையாதுன்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் அங்கே வந்து பேசிட்டு அங்கேயும் பேசிட்டு தான் போகிறாரு. அவர் எதுக்கு அங்கே வந்து ஏன் மெட்ரோவை நீக்கிறீங்க, அங்கே போராட்டமும் நடக்க தான் செய்யுது ஆக்சுவலாக. ஸோ அதனால் இவங்க பாஜக சொல்கிறத விடுங்க. பாஜக சொல்கிறதுல விவரங்கள் கேட்டாங்க, விவரங்கள் தமிழ்நாடு அரசு தப்பாக குடிச்சு, அதெல்லாம் சும்மா பொய். அதான் ஆக்சுவலாக விவரங்கள்லாம் கரெக்டாக தான் கொடுத்தாங்க, எல்லாம் கரெக்டாக தான் போச்சு. இது மெட்ரோ நிர்வாகமே ஏதோ விவரங்கள் இன்னும் கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா மத்திய அரசோட ஃபண்ட்ஸ் அதில் வரதுனால அவங்க முறைச்சிக்க மாட்டாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்கன்றது தான் உண்மை. திமுக போராடணும், இங்கே இருக்கிற மக்கள் போராடினா தான் மீண்டும் வரும். அதை கிட்டத்தட்ட எடப்பாடி அதிமுகவோட தனித்தன்மையை காலி பண்ணிட்டார். அப்படி அமித்ஷாவோட நிலையிலே இருந்தார் அப்படின்னா அது ஸ்டாலின். இந்த எஸ்ஐஆருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது, இந்த மெட்ரோ விஷயத்துலலாம் ஜால்ரா போடுறது, இன்னும் பல விஷயங்களை கண்டுக்காமல் போகிறதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து அதிமுகவுக்கு ஜால்ரா போடுற நிலைமைக்கு தான் போயிட்டார். அமித்ஷா திமுகவை அதை மாற்றிட்டாரோ அப்படின்னு விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஒரு போயிட்டு நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ அந்த அமித்ஷா நிலையில் இருக்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அட்வான்டேஜ் சார். இல்லை, அவர் அமித்ஷா நிலையில் இருந்தாருன்னா ஸ்டாலினுக்கு தான் அட்வான்டேஜ். பாஜகவோட இருக்க திமுக அணியோடைய செல்வாக்கு ஏறிட்டே இருக்கும். ஏன்னா பாஜக தமிழ்நாட்டுக்கு பல விஷயங்கள் பண்ணுறது இல்லைல்ல. இப்போ மெட்ரோ உட்பட பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நடக்கிறது இல்லை. ஆனால் இவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். தேங்க்யூ. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.